ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் கமருதீனை பற்றி ஒரு 2-3 பேர் வந்து அங்கே வந்து நினைவு கூர்ந்தது ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக யாரை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் சொல்லணும் அப்படின்போது அமித் அவர்கள். ஃபஸ்ட்டு வந்து திவாகர் வந்து நம்ம விஜய் பார்வதி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டார். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு. எனக்கு லைஃப் லாங் வந்து விஜய் பார்வதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண சொல்லிட்டு போனாங்க. கலை அதே மாதிரி விஜய் பார்வதி சொல்லிட்டு போனாங்க. அடுத்தது அமித் அவர்கள் வந்து நான் யாரை சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும், நான் வினோத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லாங் என் கூட இருப்பாருன்னு மாதிரி சொன்னாங்க. பிரவீன் காந்தி வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து கானாவனத்தை தான் சொல்லணும். ஆனால் கானாவனத்து இப்போ லட்சாதிபதி ஆகிட்டார். அதனால் நான் பிரவீன் ராஜை சொல்கிறேன். ஏன்னா அவருக்குள்ளே ஒரு பிறவி கலைஞன் இருக்கான். நேற்று ஒரு நடிப்பு நடித்தா ரொம்ப அழகாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லி முடித்தார். அப்புறம் வினோத் அவர்கள் வந்து யாரை சொன்னார்னா கமருதீனை சொன்னார். அவரை தான் சொல்லுவார்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ கமருதீனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக நான் சொல்லணும்னு நிறைய பேர் நான் சொல்லலாம். அதாவது ஏன்னா முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு கமருதீன் தான். அமித் அப்புறம் தான் வந்தார், 30 நாள் கழிச்சு தான் வந்தார். அதனால் நான் வந்து தப்பாக நினச்சிக்கிறத வச்சு நான் வந்து கமருதீன் தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இன்னும் 4 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து கனியை தான் சொன்னாங்க. நான் கனிக்கு ஒரு பெரிய ஃபேனாக இருந்தேன். என் மேலே ரொம்ப வந்து அக்கறை காட்டினா அவங்க தான். கடைசியாக வந்து ஊட்டி விடுறதும் அவங்கள தான் இருப்பாங்க, எனக்காக வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எஃப்ஜே பழகும்போது எனக்கு பொசசிவ்லாஸ்லாம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாப்புல. அப்புறம் சபரி வந்து எஃப்ஜே தான் சொன்னார். ஃபஸ்ட்டு எனக்கு பிட்மெட்டாக ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு இதுவாக நட்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எஃப்ஜே வந்துட்டு சபரி, கனி, வினோத் எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து எனக்கு நட்பு அப்படின்னு பார்த்தா அது ஆதிரை அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் பிரவீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிரவீன் வந்து அந்த ஏவியை பார்த்தார்ல, அதில் வந்துட்டு 2 ஷார்ட் நம்ம தான் வந்துருப்பார் போல இருக்குது. அதை வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது 2 கிளிப் எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணுங்கள், இல்லை என் மனைவி வந்துட்டு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவா அப்படிமா சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதில் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா கமருதீனை பற்றி சொன்னார். ஸ்டோர் ரூமில் வந்து நைஸாக வந்து கிஸ் பண்ணிட்டு போவான். அந்த ப்ராங்க் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து முறைச்சா மாதிரியே இருந்திருப்பாங்க. பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் பிரஜன், அதுக்கப்புறம் நம்மளுடைய கமருதீன். அதை வந்துட்டு இங்கே வந்து ஷேர் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மச்சான் நீ அடிக்கிற ஜோக்கு என்னால் சிரிக்க முடியலடா, மிஸ்யூடான்னு சொல்லிட்டு முத்து ஓடுறாராம். ஸோ அதை சொல்லி நான் இப்போ வந்துட்டு நம்ம கமருதீனை மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வியானா வந்து அப்சராவை சொன்னாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க பொழுதுக்கு. வெளியில் போனோடனே ஒரு கால் போனோடனே தடிக்கணும் தான் எங்கள் வீடுன்னு சொல்லி 3 நாள் அவங்க அரவணைச்ச விதத்தை வந்து இங்கே சொல்லும்போது அப்படியே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இல்லை அப்படின்னு இருக்கும்போது நான் இருக்கேன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் கனி வந்து எனக்கு வந்து எஃப்ஜே, சபரி, விக்கல்ஸ் எல்லாம் இருந்தாலும் நான் அரோராவை வந்துட்டு ரொம்ப நட்பாக வந்து பார்க்குற மாதிரி சொல்லி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அடுத்து சுபிக்ஷா வந்து வியானாவோட நட்பு எனக்கு வேணும். அவள் வந்து என்னை வந்து உண்மையிலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணால் நான் தான் டைட்டில் வின்னர் ஆவேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசார வந்து நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் வந்து வியானாவை போய் ஹக் பண்ண சொல்லி அவங்க 2 பேரும் ஹக் பண்ண விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு என்னை அழகாக பார்த்துக்கிட்டது துஷார்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமும் இருந்தது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த தருணத்தில் தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.